மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. வளர்ப்பு தாய் பார்ட் 1. ஒரு ஊர்ல லக்ஷ்மி வாசுங்கிற புருஷன் பொண்டாட்டிங்க இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாரும் விட இவங்க தான் பணக்காரங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. பேரு வாசந்தி. லக்ஷ்மி அவங்க பொண்ண ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மி சமையல் அறையில ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா நானும் உங்களுக்கு உதவி பண்றேமா இன்னும் பண்ண போக லக்ஷ்மி, வேணாமா, நான் இருக்கல அதை செய்ய. உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நீ எங்களோட செல்ல குட்டி. உன்னை போய் கஷ்டப்படுத்துவனா போய் விளையாடு போ. அப்படியேமா இன்னும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வாசு வந்து, என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, அம்மாக்கு உதவி பண்றேன்னு சொன்னா வேணான்னு சொல்றாங்க. நீ இன்னும் சின்ன பொண்ணு தானே, உனக்கு வேலை செய்யற வயசுல விளையாடுற வயசு, போய் விளையாடு. சரிங்கப்பா இன்னும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருந்தா. இப்படி பொண்ணு வேலை செய்யறேன்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் வேணான்னு சொல்லி வாசந்திய ரொம்ப செல்லமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி உடம்பு முடியாம படுக்கையில படுத்திருந்தா. வாசந்தி அம்மா பக்கத்திலேயே உக்காந்து, அம்மா என்னாச்சு? எனக்கு அழகியா வருதுமா, எந்திரிமா. நீங்க படுத்துட்டே இருந்தா என்னால பார்க்க முடியலம்மா, எந்திரிங்கம்மா. இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி அழுதுகிட்டே, அழாதம்மா, எதுவும் ஆகல, இந்தா உனக்காக நான் இதை தரேன், இதை எப்பவுமே உன் விரல்ல மாட்டிக்கோ இன்னும் சொல்லி அவங்க கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தாங்க. அத வாங்கி வாசந்தி அவங்க விரலுக்கு போட்டுக்கிட்டாங்க. என்னங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க இப்படி இருக்காதீங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு இன்னொரு தாய கொடுங்க. அப்படி சொல்லாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துறேன். இன்னும் லக்ஷ்மிக்கு தைரியம் சொன்னாரு. ஆனா 2 நாள்லயே லக்ஷ்மி உடம்பு சரியாம கண்ணை மூடிட்டாங்க. எப்பவுமே திருவிழா மாதிரி இருக்க வேண்டிய அந்த வீடு சோர்ந்து போச்சு. அப்பா மகளும் 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க. வாசு, இந்த சின்ன வயசுலயே என் பொண்ணுக்கு அம்மா இல்லாம போயிடுச்சே, நாளைக்கு நானும் போயிட்டேன்னா என் மக என்ன செய்வா? ஆமா, லக்ஷ்மி சொன்ன மாதிரியே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி என் மகளுக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரணும். அப்பதான் நான் இருந்தாலும் இல்லாட்டியோ என் மக சந்தோஷமா இருப்பா. இன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சுசீலாங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுசீலாவுக்கு அவங்க பொண்ணை காமிச்சு, சுசீலா, எனக்கு என் மகன்னா ரொம்ப உசுரு. அவளுக்கு அம்மா இல்லாத குறைய நீ தான் மாத்தணும். இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுசீலா வாசந்திய கிட்ட கூப்பிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாசந்தி உங்க பொண்ணு கிடையாது, நம்ம பொண்ணு. அந்த வார்த்தையை கேட்டு வாசு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்னையிலிருந்து வாசு எதுக்குமே கவலைப்படாம வயல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் சுசீலா ஹால்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா. சொல்லுமா, என்ன வேணும்? பசிக்குதுமா. அட கண்மணியே, உனக்கு பசிக்குதா? வா வா, என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன் இன்னு சொல்லி வாசந்திய சமையல் அறைக்குள்ள கூப்பிட்டுட்டு போய் கேட்டதெல்லாம் செஞ்சு தந்தாங்க. அதுல வாசந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டா. சாயந்திரமா அப்பா வந்ததுமே சுசீலா அவங்கள எப்படி பாத்துக்கிட்டாங்களோ எல்லாத்துமே சொன்னாங்க. வாசுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நாட்கள், மாசங்கள், வருஷங்கள் கடந்துச்சு. சுசீலாவுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு லட்டு. ஒரு நாள் காலையில ஹால்ல உட்காந்து சுசீலா அவங்க பையனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி வந்து, அம்மா. அந்த வார்த்தை கேட்டதுமே சுசீலாவுக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. ஒரு தடவையா, யாரடி உனக்கு அம்மா? நீனா என் வயத்துல பொந்தியா? இன்னொரு தடவை என்ன அம்மான்னு கூப்பிட்டேன்னு வையே, சூட வலிச்சு விட்டுருவேன், என்ன நினைச்சிட்டு இருக்கியோ இன்னு சத்தமா சொன்னாங்க. அதை கேட்டதுமே வாசந்தி ரொம்ப பயந்துட்டா. என்னம்மா, என்னாச்சு? அந்த வார்த்தையை கேட்டதுமே சுசீலா, மறுபடியும் பாரு, சித்தின்னு கூப்பிடுறி, தரித்திரம் முடிச்சவல.
அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு சின்ன வயசுலயே உங்க அம்மாவை முழுங்கிட்ட, இப்போ என்னையும் முழுகிடலான்னு பாக்குறியா? இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசந்தி அழுதுட்டு இருந்தா. அத பார்த்து லட்டு சிரிச்சிட்டு இருந்தான். எனக்கு பசியா இருக்கு. இருந்தா நான் என்ன பண்றது? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா தெரியறேனா? போய் உனக்கு எனக்கு சேர்த்து சமைப்போ. எனக்கு சமைக்க வராதுல்ல. வரலனா தெரிஞ்சுக்கோ, ஒரு தடவை கை காயமாச்சுன்னா அதுக்கப்புறமா அதுவே வரும். சுசீலா பேச்சுக்கு வாசந்தி ரொம்ப அசந்து போயிட்டா. அங்கிருந்து அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள போய் அவளுக்கு தேவையானத சமைக்கலான்னு நினைச்சு அழுதுகிட்டே சமைச்சிட்டு இருந்தா. சாயந்திரமா அவங்க அப்பா வாசு வயல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டே, மகளே வாசந்தி, அப்பாக்கு தண்ணி எடுத்துருவாமா இன்னு சொல்லிக்கிட்டே வந்து உக்காந்தாரு. வாசந்தி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அப்பாவுக்கு குடுத்துட்டு இருக்கும்போது வாசு தான் பொண்ணு கைய சுட்டு இருக்கிறத பார்த்தாரு. சுட்டு இருக்கிற கைய பார்த்து வாசு பயந்து, செல்லக்குட்டி, என்னம்மா ஆச்சு? உன் கை எப்படிமா சுட்டுச்சு? அது சமைச்சிட்டு இருக்கும்போது சுட்டுடுச்சுப்பா. சமைக்கும் போது சுட்டுடுச்சா? நீ ஏமா சமைக்கிற? உங்க அம்மா எங்க? அம்மா எப்பவோ செத்துட்டாங்கல்லப்பா. அந்த வார்த்தையை கேட்டு வாசு ஷாக்கு. அது என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இப்ப புதுசா வந்த அம்மாவையும் அம்மான்னு தானே கூப்பிட்ட? அவங்கள அம்மான்னு கூப்பிட வேண்டாமாப்பா, சித்தின்னு தான் கூப்பிடணுமா அப்படின்னு யார் உன்கிட்ட சொன்னா? அவங்களே சொன்னாங்க. இன்னும் ஆரம்பிச்சு நடந்தது எல்லாத்துமே அவங்க அப்பாக்கு சொல்லி அழுதுட்டான். பொண்ணு அழுகிறத பார்த்து வாசுவும் சேர்ந்து அழுதுட்டே, என்னது, அவ அப்படிலாம் சொன்னாளா? என் மக கஷ்டப்படாம இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தா உன்னையே கஷ்டப்படுத்துறாளா? எங்க அவ? சுசிலா, சுசிலா இன்னும் சத்தமா கூப்பிட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டு சுசீலா அவங்க ரூம்ல இருந்து எந்த விதமான பயமோ கவலையோ இல்லாம, என்ன நாய் ஏதாச்சும் கடிச்சிருச்சா அப்படி கொலைச்சிட்டு இருக்கீங்க? வாசு ஷாக் ஆயிட்டாரு. நான் ஒன்னும் குலைக்கலடி. நான் தான் ரோட்ல இருக்க நாயை கூட்டிட்டு வந்து வீட்டு சிம்மாசனத்துல உட்கார வச்சல, அது தன்னோட புத்தியை காமிச்சிருச்சு. ஆமா, நான் உங்க ஆஸ்திக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என் வயித்துல ஒரு காய் வர வரையும் சும்மா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு நாளா சும்மா இருந்தேன். அதானே தவிர உன் பொண்ணுக்கு சேவை செய்ய கிடையாது. சுசீலா பேச்ச கேட்டு வாசு அசந்து போயிட்டாரு. என்னாடி? இன்னும் பொண்டாட்டிய அடிக்க கைய தூக்குனாரு. ஆனா வாசுக்கு அந்த கை விழுந்துருச்சு. மூஞ்சு கோணியா போய் அங்கேயே கீழே விழுந்துட்டாரு. அத பார்த்து வாசந்தி ஷாக் ஆகி ஓடியாந்து அப்பாவை புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா. அப்பா, 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 அப்பா. அத பார்த்த சுசீலா சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, என்ன அடிக்க கைய தூக்குனாவே உங்களுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. நானு மகா ராட்சசி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ? என்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. என்ன சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருந்தாங்க. அப்பாவும் மகளும் 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. சமையல் அறைக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. என்னை விட்டுட்டு எதுக்குமா போன? இன்னும் சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா. அவ அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்க வந்த சுசீலா, யாரு உன்னை கஷ்டப்படுத்துறது என்ன சொன்னாங்க. அத கேட்டதுமே வாசந்திக்கு உயிர் போன மாதிரி ஆயிருச்சு. ஒன்னும் இல்ல சித்தி, ஒண்ணுமே இல்ல. அம்மா ஞாபகம் வந்துச்சு அதான். வரும் வரும், எதுக்கு வராது? போனவ உன்னையும் கூட்டு போயிருந்தா எனக்கு இந்த தலைவலி இருந்திருக்காதுல்ல. கர்மம் முடிச்ச சந்தை. இன்னு மறுபடியும் வாசந்திய திட்டிட்டு இருந்தாங்க. வாசந்தி ஒண்ணுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் திட்டிட்டு இருந்த சுசீலா, மாடு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க போறியா, இல்ல வீட்டு வேலை ஏதாச்சும் செய்ய போறியா? சரி சித்தி. காய்கறி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்த? இல்ல சித்தி. காய்கறி இல்லாம என்ன பண்ணலான்னு பா, முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டப்பா. இன்னு மிரட்டி அங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்குவா. வாசந்தி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது லட்டு வந்து, அம்மா, நானும் கூட போறேம்மா. எதுக்குடா? வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. ஒன்னும் ஆகாதுமா, நானும் போறேம்மா.
இன்னும் லட்டுவும் வாசந்தி பின்னாடி போனான். 2 பேரும் ரோடு மேல நடந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வண்டி தெரிஞ்சது. அத பார்த்த லட்டு ஐஸ்கிரீம் இன்னும் நாக்குல எச்சி ஊறுச்சு. இங்க பாருங்க அக்கா, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்க்கா? ஐஸ்கிரீமா? வேண்டாம்பா, சித்தி திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்கி தாங்கக்கா. வேண்டான்னு சொல்றேன்ல. வாங்கி தர மாட்டீங்களா? இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா வீட்டுக்கு போனதும் இல்லாததும் பொல்லாததுமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவேன் பாருங்க. வேண்டாம் வேண்டாம், வா வாங்கி தர என்ன சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா. அதுக்கப்புறமா காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ்வளோ நேரம் ஆனாலும் லட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறத நிறுத்தல. வீட்டுக்கு வந்ததும் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். டேய், எவ்வளவு நேரமா சாப்பிட விடாத? உனக்கு எதுக்கு, ஏன் இஷ்டம். என்ன சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான். ஹால்லயே உட்காந்துட்டு இருந்த சுசீலா பையன் கையில ஐஸ்கிரீமை பார்த்து, டே லட்டு, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு சாப்பிட்ற? அதை நான் வாங்கலம்மா, இந்தா அக்கா தான் என்னை சாப்பிடு சாப்பிடு நான் வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு 4 வாங்கிக்கிட்டு எனக்கு 1 தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 4ஐயும் அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க கூட. ஆனால் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்லான்னு சாப்பிடாம கையிலேயே வச்சு இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் வர்ற வழியில கரைஞ்சி கொஞ்சமா தான் மிஞ்சிச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டதுமே வாசந்தி ஷாக் ஆயிட்டா. அடப்பாவே, நீ இவ்ளோ நேரமா ஐஸ்கிரீம் மெதுவா சாப்பிட்டது அம்மா கிட்ட இப்படி சொல்றதுக்கா? இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா. சுசீலா கோவமா, அடியே, நீ பண்ணி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு என் பையனுக்கு வாங்கி தரியா? இல்ல சித்தி, அவன் தான் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சான். நான் எதுவும் சாப்பிடல, அவனுக்கு மட்டும்தான் வாங்கி தந்தேன். வாய மூடு, என் பையன் பொய் சொல்லுவானா? ஆமா சித்தி, அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்து அமிச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காசை நாசம் பண்ணது இல்லாம என் பையனை பார்த்து பொய் கோலின்னு சொல்றியா? திருட்டு மூஞ்சி பொண்ண, உனக்கு இன்னைக்கு சாப்பாடுல எதுவும் இல்ல, பசிலியா சாவு, அதான் உனக்கு தண்டனை. வாசந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருந்தா. அவ அப்படி போயிட்டு இருக்கும்போது லட்டு, அம்மா இங்க கொஞ்சமா தானே இருக்கு, அப்படின்னா நானே சாப்பிடுமாமா? சரி சாப்பிடு, ஆனா மறுபடியும் இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சரியா? சரிங்கம்மா. என்ன சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட வந்தான். இப்படி லட்டு எப்பவுமே சுசீலா கிட்ட வாசந்திய மாட்டி விட்டுட்டு சிரிப்பான். நாட்கள் கடந்து போகுது. இன்னொரு நாள் வாசந்தி வீட்டுக்கிட்ட இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில வளையல் விக்கிறவன், வளையலம்மா வளையலு, வண்ண வண்ண வளையலு, வட்ட வட்ட வண்ண வளையலு இன்னு கத்திக்கிட்டே திரிஞ்சு வாசந்தி வீட்டுக்கிட்ட வந்தாரு. வளையல பார்த்ததுமே வாசந்தி அவங்க 2 கையுமே பாத்துக்கிட்டாங்க. அவங்க கையில வளையலே இல்ல. அதுல வளையல் வாங்கணும்னு சொல்லி வளையல் விக்கிறவர்கிட்ட வந்து நின்னு, அண்ணா, வளையல் எப்படி விக்கிறீங்க? டசன் 50 ரூபாமா. டசன் 50 ரூபாவா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, எப்படி? சித்தி கிட்ட வாங்கிக்கிறேன் என்ன நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா சுசீலா வீட்ல இல்ல. சித்தி இல்லையே, இப்போ எப்படி? இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லட்டு வந்து வாசந்திய பார்த்து, என்னாச்சுக்கா, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் அப்படி இருக்கீங்க? சித்தி எங்க போனாங்கடா? தெரியலையே. டே தம்பி, எனக்கு வளையல் வாங்கிக்கணும் போல இருக்குடா, ஆனா என்கிட்ட காசு இல்ல. சித்திய கேட்கலான்னு பார்த்தா சித்தியும் இல்ல. ஓ, இந்த விஷயத்துக்காகத்தான் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த பீரோல அம்மா காசு போட்டு வைக்கும், போய் எடுத்துக்கங்கக்கா. அம்மா வந்தோன்னா அதுல காசு எடுத்துன்னு சொல்லுங்க, அம்மா எதுவும் சொல்லாது. அந்த வார்த்தைய கேட்டு வாசந்தி ஆச்சரியப்பட்டு, அத்தாடி, அப்படி பண்ணா சித்தி தோலை உரிச்சிருவாங்கடா. அப்படி சொல்லாம எடுக்கிறது தவறு, திருட்டுத்தனம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்ன சொல்லி பீர்வா கிட்ட போய் அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தான். வாசந்தி, 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் எப்படிக்கா பத்தும்? இந்தாங்க 100 ரூபாய் எடுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. வாசந்தி அந்த 100 ரூபாவை வாங்கிட்டு போய் வளையல் வாங்கிக்கிட்டான். வீட்டுக்குள்ள வந்து கையில போட்ட வளையல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எவ்வளவு அழகா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கும் போதே வெளிய போயிட்டு வந்த சுசீலா வாசந்தி கையில வளையல பார்த்து ஆச்சரியப்பட்டு, வளையல் எதுடி? வாங்கிக்கிட்டேன் சித்தி. அப்படியா, காசு எது? அது தம்பி பீர்வால இருந்து எடுத்து தந்தான்.
அத கேட்டதுமே சுசீலா ஷாக் ஆயிட்டா. அங்கே நின்னு இருந்த லட்டு பக்கமா கோவமா பார்த்தா. அத பார்த்த லட்டு நான் கொடுத்தனா? நான் கொடுக்கவே இல்லம்மா. அத கேட்டதுமே வாசந்தி இதையும் வெடிச்சிருச்சு. நீ தானடா தந்த? நான் எப்ப தந்தேன்? நீங்க தானே அம்மாவும் இல்ல, கேட்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொல்லி பீரோவை திறந்து 100 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் பேச்ச மாத்தி சொல்லிட்டான். அதுல சுசீலாவுக்கு வாசந்தி மேல நிறைய கோவம் வந்து அந்த கண்ணும் இந்த கண்ணும் மேல அடிச்சு, நான் இல்லாத டைமா பார்த்து திருட்டுத்தனம் கூட பண்றியா? சொல்ல, நான் இல்லாதப்ப எத்தனை தடவை எடுத்த? இல்ல சித்தி, நான் காசு எடுக்கல. நான் உண்மைதான் சொல்றேன், தம்பி தான் கொடுத்தா. இன்னும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வாசந்திய அடிச்சுக்கிட்டே இருந்தா. வாசந்தி அழுதுகிட்டே இருந்தா. உண்மை சித்தி, நான் எடுக்கல சித்தி. உண்மையா நான் எடுக்கவே இல்லை சித்தி.